உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எரேமியா 40:4, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். ஏசு உங்களை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சு பாருங்க, பார்த்து பாருங்க. என்ன ஏசு பத்திரமா பார்த்துப்பாரா? என் குடும்பத்தை ஏசு பத்திரமா பார்த்துப்பாரா? என் வேலையை பத்திரமா பார்த்துப்பாரா? எத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்க? என்னுடைய தொழிலை பத்திரமா பார்த்துப்பாரா? நிறைய பேருக்கு அந்த தான் கவலை இல்லை. ஏசு இருக்காருங்க, பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும். ஆனால் ஒன்று, அவரோடு சேர்ந்து நடக்கிறீங்களா? அவரோடு சேர்ந்து தான் நடக்கணும். அவர் கையை விட்டுட்டு தனியாக நடந்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காது. அவரோடு சேர்ந்து நடங்க, அதிக பாதுகாப்பு இருக்கும். உங்கள் குடும்பமாக அவரோடு சேர்ந்து நடக்கணும், நீங்கள் அவரோடு சேர்ந்து நடக்கணும். உங்கள் வேலையில் கூட நீங்கள் அவரோடு சேர்ந்து தான் நடக்கணும். உங்கள் தொழிலில் கூட நீங்கள் அவரோடு சேர்ந்து தான் நடக்கணும். தனியாக நடந்து போயிடாதீங்க, பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அவரை விட்டு போயிடாதீங்க, அவரோடு கூட சேர்ந்து நடங்க. சரிங்களாங்க? எப்போ வேணால், எந்த டைமில் வேணால் கூட எது வேணால் நம்மளை அட்டாக் பண்ணுதில்ல, தாக்க வருது. ஆனால் தேவனோடு நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. பத்திரமா பார்த்துப்பார். தனியாக நிற்கக்கூடாது, இயேசுவை விட்டு தனியாக நிற்கக்கூடாது. சரிங்களா? உங்களை பத்திரமா பார்த்துப்பார். அவர் கண்ணுக்குள் வச்சு பார்த்துப்பார். சரிங்களா? அவர் கண்ணோடு கண்ணாக வச்சு பத்திரமா பார்த்துப்பார். எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு ஒன்றே ஒன்று, அவரோட சேர்ந்து நடக்கணும். சில குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா? பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்க வெளியில் போகும்போது அம்மா கையை விட்டுட்டு ஓடுங்க. அப்புறம் கீழே விழுந்து முட்டி பேந்துக்கும், அப்படியே ரத்தமாக கொட்டும். நிறைய குழந்தைங்க அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். நடக்க தெரியாதுல்ல சின்ன குழந்தைங்களுக்கு. ஆனால் அம்மாவுக்கு அடங்கவே அடங்காதுங்க. அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கஷ்டம். இயேசுவுக்கு அடங்கி அவரோடு சேர்ந்து நடந்தால் பயங்கரமான பாதுகாப்பு கிடைக்கும். சரிங்களா? அவருடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? அவருடைய பாதுகாப்பை பார்ப்பீங்க. ஒவ்வொரு நொடியும் பிடிக்கணுங்க. ஒரு நாள்னா 24 மணி நேரம் இருக்குது. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் அவர் கையை பிடிச்சிக்கணும். அவரை பத்திரமா நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். உறுதியாய் பற்றி கொள்ளணும். உங்கள் ஜெபம் மூலமாக உறுதியாய் பிடிச்சிக்கணும். உங்கள் பைபிள் வாசிப்பு மூலமாக உறுதியாக பிடிச்சிக்கணும். உங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மூலமாக உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். துதிச்சிட்டு இருக்கும்போது அவரை நல்லா துதிகள் மூலமாக அவரை பத்திரமா பிடிச்சிக்கணும். அப்படி பிடிக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதுகாப்பை பார்ப்பீங்க. நம்ம யாக்கோபு இருக்காங்களே, எப்போவும் தேவனை உறுதியாக பிடிச்சிப்பாங்க. அவரோடு தான் நடப்பாங்க. அது ஒரு வீடு காலி பண்ணிவிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கூட தேவனை உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க. அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆதியாகமம் 32:24 24 எடுத்து படித்து பாருங்கள். தனி ஜெபம் பண்ணுறாங்க. அதிகாலை வர வரைக்கும் அவங்க பாட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தேவனோடு சொல்கிறாங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, எனக்கு சாபம் தான் இருக்குது, தயவுசெய்து நான் ஆசீர்வதிங்க. தேவனும் ஆசீர்வதிக்கிறார். உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க அவங்க ஜெபத்தில். அவங்களுக்கு என்ன பயம்னா, தன்னுடைய குடும்பம் அவங்க அண்ணனால் அழிக்கப்படுமோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஏன்னா யாக்கோபு நல்லவங்க கிடையாது. யாக்கோபு ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவங்க அண்ணனுக்கு அண்ணங்கிட்ட இருக்கிற சொத்தை பறித்து வாங்கிக்கிட்டான். அவ்வளோ பொல்லாதவன். அவங்க அண்ணன் பசியாக வந்தான். அண்ணனுக்கு வீட்டுக்கு விருந்து வைக்கணும். தம்பி என்ன பண்ணா, அப்பங்களையும் பயிற்றங்கூலியும் கொடுத்து சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. எப்பேற்பட்ட மோசமான தம்பி பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்டவன் தான் யாக்கோபு. அதனால் அவங்க அண்ணன் 400 பேரோட அவனை எதிர்க்கிறதுக்கு தான் வந்தான். ஆனால் இவன் தேவனோட காலையிலேயே அதிகாலை ஜபத்திலே நின்றுட்டான். பார்த்தீங்களா? தேவன் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். ஈஸியாக பாதுகாத்தார். ரொம்ப ஈஸியாக எளிதான முறையில் பாதுகாத்தார். எப்படிங்க அவனை ஈஸியாக பாதுகாத்தார்? அவன் ஏசா பார்க்குறான், ஏன் தம்பி இருக்கானே, எச்சிக்கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டானே, என்னடா அது எல்லாம் நிறைய வருது, எனக்கு கிஃப்டாக வந்துட்டுருக்குது. நிறைய கிஃப்ட்டு அனுப்புனான். எப்படி அனுப்புகிறான் பாருங்களேன். 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறி,
20 ஆட்டுக்கடா, 30 ஒட்டகமும் அதோடைய குட்டிகளும், 40 கடாரி, 10 காளை மாடு, 20 கோழிக்கை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள். அவங்க அண்ணன் பயந்தே போயிட்டான். நம்ம யாக்கோபு தானா, என் தம்பி யாக்கோபு தானா, எச்சி கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டானே இவன், இவ்வளோ கிஃப்ட்டு அவங்க அண்ணனுக்கு. அப்பமே மனசு மாறிட்டான். என் தம்பி மனம் மாறி தான் வரான், இனிமே என்னை ஏமாற்ற மாட்டான், இவ்வளோ கிஃப்ட்டு அனுப்புகிறானே இந்த வருஷம் இத்தனை வருடங்கள் என்னை பிரிந்து தனியாக வாழ்ந்த காலத்தில் என் தம்பி நல்லா தேவன் திருத்தி தான் கூட்டிகிட்டு வர்றாரு. எனக்கு இவ்வளோ ஒரு நாளும் எதுவும் கொடுக்காத என் தம்பி இத்தனை கிஃப்ட் அனுப்பியிருக்கான் அப்படின்னு ஏசா மனசு மாறிட்டான். உடனே யாக்கோபுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு வந்துடுது. ஏசாவுடைய கொலை வெறி அடங்கிருச்சு. அதோட ஈஸியாக பாதுகாப்பார். ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ பாதுகாத்துருவார். சரிங்களா? அது நீங்கள் இப்போ உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, உங்களால் தான் அந்த பாதுகாப்பு குறைச்சல் வந்துச்சுன்னா கூட உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுவார். சரிங்களா? எப்படியோ பாதுகாப்பார் உங்களை. அதனால கவலைப்படாதீங்க. சரிங்களாங்க? ஆனால் தேவனோடு நடக்கணும். அவர் கையை விட்டுட்டு நடக்காதீங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க. சில சமயம் நம்ம உலகத்தோடு போய் நின்றுடுவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போய் நின்றுடுவோம், நம்ம சொந்தக்காரங்களோடு போய் நின்றுடுவோம். நம்ம எப்பவும் பார்க்கணும், நம்ம தேவனோடு நிற்கிறோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தால் எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் பரிசோதித்து நடங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே பாதுகாப்பு இருக்கும். உங்கள் ஆயுஸ் ஃபுல்லாகவே பாதுகாப்பு இருக்கும். பத்திரமா தேவன் பார்த்துப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸி தான். உங்கள் பிள்ளைங்களுடைய வேலையை, உங்கள் பிள்ளைங்களுடைய தொழிலை, உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பத்தை ஈஸியாக மிகவும் எளிதாக நீங்கள் பாதுகாத்து உங்கள் பிள்ளைங்களை நடத்திடுவீங்க. ஆனால் ஒன்று, உங்கள் பிள்ளைங்க உங்களோடு சேர்ந்து நடக்கணும். உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க உங்களோடு சேர்ந்தே வரணும். நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. சாமி, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது? எங்களுக்கு பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசையாக இருக்குது. அங்கேயே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்கப்பா. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, பரிசுத்தமாக வாழணும். அது மனிதர்களால் கூடாது. தயவுசெய்து உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பரிசுத்தமாக வாழ்றது கூட உங்கள் உதவி தேவைப்படுதுப்பா. சாமி, உமக்கு நன்றி. அந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் பிசாசு ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு திரும்பவும் வருவீங்க. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக 1000 வருட ஆட்சிக்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிச்சப்பன் கேள்விதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.